இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் இதுக்கான ஹைப் வந்து குறையவே இல்லைங்க. ஆமாங்க. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் 11. வழக்கமான சைக்கோ த்ரில்லர் படத்துல இருந்து இந்த படம் மாறுபட்டிருக்குன்னே சொல்லலாம். வழக்கமான சைக்கோ த்ரில்லர் படத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? கொலையாளி யாரு? கொலை யாரு பண்றா? அவன கண்டுபிடிச்சு சீக்கிரம் உள்ள தூக்கி போடுங்கப்பா. அவன நிறுத்த சொல்லுங்கப்பா. இல்ல கொன்னு போட்டுருங்கப்பா. அப்படின்னு நினைக்க வச்ச படத்துக்கு மத்தியில இது மாறுபட்டிருக்கு. இந்த சைக்கோ மாட்டிடவே கூடாது. எப்படியாவது தப்பிச்சிரணும் அப்படின்னு நினைக்க வச்ச படம் தான் 11. இப்ப ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்து அவைலபிளா இருக்கு. எதார்த்தமா இந்த படத்த பார்க்கையில ரொம்ப மைண்ட வந்து எதார்த்தமா வச்சுட்டு இந்த படத்த பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு பர்சனலா இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. அ அதுல அவங்க சொல்லியிருக்கிற வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நிதர்சனமான உண்மைகள். அ அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோவோட கடைசில குடுக்குறேன். அது மட்டும் இல்லாம இந்த படம் எந்தெந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு நான் குடுக்குறேன். நன்றி, வணக்கம். நீங்க எல்லாரும் தப்பு செஞ்சவனை மன்னிக்க சொல்றீங்க. பாதிக்கப்பட்டவனை மறந்துட சொல்றீங்க. மன்னிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. அந்த பக்கம் இருந்து பார்க்குற எல்லாருக்கும் தப்பாதான் தெரியும். இந்த பக்கம் இருந்து பாருங்க, என்னோட கோவம் புரியும்.